சுய மரியாதை எண் 177. நான் அழிவற்ற பாபாவின் தோட்டத்தில் அழிவற்ற ஆன்மீக ரோஜா. அவ்யக்தவாணி 11/4/86. இருப்பதிலேயே நறுமணம் உள்ளது ரோஜா மலர். ரோஸ் வாட்டர் எவ்வளவு காரியத்திற்கு பயன்படுகிறது. கலர், ரூபம் இரண்டிலும் ரோஜா பிடித்தமானதாக இருக்கிறது. நறுமணம் வரும் திசையில் அனைவரின் கவனமும் தானாகவே செல்கிறது. ஆன்மீக ரோஜாவான நீங்கள் உலகத்தினரை கவரக்கூடியவராக இருக்கிறீர்கள். சேவையில் நிமித்தம் ஆகிறார்கள். நினைவு, சக்தி, குணம் இவற்றின் நறுமணத்தை கொடுங்கள். சுயம் பாபாவே வந்து மலராகிய உங்களை தயார் செய்கிறார் எனில் நீங்கள் எவ்வளவு தேடி எடுக்கப்பட்டவராக இருக்கிறீர்கள். சுய மரியாதை எண் 178. நான் பகவான் தோட்டத்தின் ஆன்மீக ரோஜா. அவ்யக்தவாணி 25/12/89. துர்நாற்றம் வீசினால் அங்கு இருந்து தூரம் செல்லத்தான் அனைவரும் விரும்புவர். நறுமணம் வீசுகிறது என்றால் நெருங்கி செல்வர். நீங்கள் ஆன்மீக ரோஜா. அனைவரையும் உங்கள் நெருக்கத்தில் கொண்டு வருகிறீர்கள். மலர் மாலை உருவாக்குபவர். மலரின் அருகில் உள்ள முல்லை நீக்கி மலரையே மாலையாக தொடுக்கின்றனர். தேவதைக்கு அர்ப்பணம் செய்யும் மலரை கூட முதலில் தண்ணீர் தெளித்து சுத்தம் செய்கிறார்கள். பக்தியில் இங்கு இருக்கும் வழக்கம்தான் நடக்கிறது. மலரில் மனம் நிறைந்துள்ளது. அதே போல உங்களிடம் ஆன்மீக மனம் நிறைந்து இருக்கட்டும். பாண்டவர்கள்தான் அனுமான், கணேசர் ஆவர். யார் ஞானம் நிறைந்தவரோ அவர் கணேசர். யாருடைய உள்ளத்தில் ஒரு பாபா வேறு எவரும் இல்லையோ அவரே ஹனுமான். சர்வ சம்பந்தங்கள் மூலம் பாபாவை நினைவு செய்யுங்கள். சுய மரியாதை எண் 179. நான் பரமாத்மாவுக்கு அன்பான ஆன்மீக ரோஜா. அவ்யக்தவாணி 21/11/92. ரோஜா மலரில் நிறைய மனம் இருந்தாலும் அம்மலர் கூட முள்ளும் இருக்கிறது. இருந்தாலும் முள்ளின் பிரபாவத்தில் வராமல் இருப்பவரே
ஆன்மீக ரோஜா ஆவார். முள் இருந்தாலும் விலகி பாபாவுக்கு பிரியமானவராக இருப்பார். விலகி இருக்கும்போதே பிரியமானவர் ஆக முடியும். எந்த ஒரு பிரபாவத்தில் வந்துவிட்டால் பாபாவுக்கும் பிராமண பரிவாரத்திற்கும் பிரியமானவர் ஆக முடியாது. எல்லைக்குட்பட்ட விஷயத்திலிருந்து, தேகத்திலிருந்து விலகியிரு. பரமாத்மா அன்பை பெறுவதற்கான வழி ஞாரா ஆவதாகும். அன்பை பெறுவதற்கான ஃபவுண்டேஷன் பக்காவாக இருப்பின் பிராப்தி கட்டாயம் கிடைக்கும். பரமாத்மா அன்பின் முன் ஆத்மாவின் அன்பு எம்மாத்திரம்? ஒன்றுமே இல்லை. பரமாத்மா அன்பு கிடைத்தவர் பாடும் பாட்டு, அடைய வேண்டியதை அடைந்து விட்டேன், இனி அடைவதற்கு ஒன்றுமே இல்லை. பிராப்திக்கு அதிகாரி ஆத்மா ஆகுங்கள். சதா பாபா என்னுடையவர் எனில் பிராப்தியும் சதா இருக்கும் அல்லவா? எல்லைக்குட்பட்ட பிரபாவத்தில் வராமல் எல்லையற்ற பிராப்தி பெறுவதில் மூழ்கியிருங்கள். நான் பிராமணனிலிருந்து பரிஷ்தா. சுயமரியாதை எண் 180. வாணி டேட் 1/4/82. பிராமணன் பரிஷ்தாவாகவும் பரிஷ்தாவிலிருந்து தேவதையாகவும் ஆகக்கூடியவர். பரிஷ்தா எனில் சாகார சரீரதாரியாக இருந்தாலும் ஒளி ரூபத்தில், அதாவது சதா புத்தி மூலம் மேலே இருக்கும் நிலையில் இருப்பதாகும். பரிஷ்தாவின் கால் பூமியில் படாது. ஜோதியால் ஆன உடலில் இருப்பதாக பரிஷ்தாவை காட்டுகிறார்கள். பிரகாசமான சரீரம் உடையவர். எந்த அளவு தன்னை பிரகாச சொரூப ஆத்மா என அறிவோமோ அந்த அளவு பிரகாசமய சரீரத்தில் நடந்து செல்லும் அனுபவம் ஏற்படும். தேக உறவு முடியும் போதே பரிஷ்தா ஆக முடியும். மாயா நம்மை கவர்ச்சி செய்ய முடியாது. சுயமரியாதை எண் 181. ஆன்மீக பரிஷ்தா நான். வாணி டேட் 14/3/88. பிராமணனிலிருந்து பரிஷ்தா, பின்னர் பரிஷ்தாவிலிருந்து தேவதாவாக ஒரு வினாடியில் ஆக வேண்டும். இதுதான் ஹம்சோ சோகம். இது புத்தியில் வருகிறதா?
இந்த புதிருக்கு தீர்வு பெறுபவரே பரிசு பெறுகிறார். இந்த சங்கம யுகத்தில் என்ன கிடைக்கிறதோ அது வருங்காலத்தில் கிடைக்காது. பரிசாக என்ன கிடைக்கிறது? பாபா கிடைக்கிறார். பாபாவுடையவர் ஆகிவிட்டோம். வருங்கால ராஜ பதவிக்கு முன் இந்த பிராப்தி எவ்வளவு உயர்ந்தது! சதா பரிசு பெறும் சிரேஷ்ட ஆத்மா நான். இந்த நசா குசியில் சதா முன்னேறி செல்லுங்கள். புதிர் பரிசு. இந்த ஸ்மிருதி சதா இருப்பின் தானாகவே முன்னேறி செல்ல முடியும். சுய மரியாதையின் 182. நான் பறக்கும் கலையில் பறக்கும் பரிஸ்தா. அவ்யக்தவாணி 22/2/90. மேலே இருந்து கீழே வரும் அவதார புருஷர் நாம். கர்மம் செய்ய மேலே இருந்து கீழே வருகிறோம். இருப்பது சூட்சம வதனம், மூல வதனம் ஆகும். செய்தி தரவே அவதாரம் எடுத்து வந்துள்ளோம். தேகப்பற்று என்ற பூமி மண்மீது இருப்பதில்லை. மேலே இருக்கிறோம். நாம் அனைவரும் பரமாத்மாவுக்கு அன்பானவர்கள், தேடி கண்டெடுத்தவர்கள், செல்லமானவர்கள். பூமி மீது எப்படி இருக்க முடியும்? நமது வீடு, நமது ராஜ்யம் இரண்டும் நினைவில் இருக்க வேண்டும். நாம் மின்னுகின்ற நட்சத்திரம் பரிஸ்தா ஆவோம். இந்த நசா சதா இருக்கட்டும். இந்த உலகம் சாரமற்றது, விஷமானது. நான் என்னவாக, யாராக இருக்கிறேன்? நம்மையே நாம் கேட்க வேண்டும். ஒவ்வொரு குழந்தையும் பாபாவுக்கு மிகவும் அன்பானவர், உலகிலிருந்து தனியானவர். பாபாவைத் தவிர அன்பானவர் யார் இருக்க முடியும்? நாம் பரிஸ்தா அவதாரமாக வந்திருக்கும் ஆத்மா, பிராமண ஆத்மா என்பது சதா நினைவு இருக்கட்டும். பரிஸ்தா எனில் டபுள் லைட். சுய மரியாதையின் 183. நான் ஒவ்வொரு அடியிலும் புண்ணியம் செய்யும் புண்ணிய ஆத்மா. அவ்யக்தவாணி 3/4/82. சுய மரியாதை இருக்கையில் அமர்ந்திருக்கும் அனுபவம் இருக்கிறதா? புண்ணிய ஆத்மா, உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமண ஆத்மா, சிரேஷ்ட ஆத்மா, மகான் ஆத்மா. சங்கம யுகத்தில் பாபா சுய மரியாதை என்ற இருக்கையை தந்துள்ளார். அதில் அமர்ந்து இருங்கள்.
ஸ்மிருதியில் இருப்பதே அமர்ந்து இருப்பது ஆகும். ஒவ்வொரு அடியிலும் புண்ணியம் செய்யும் புண்ணிய ஆத்மா என்ற ஸ்மிருதியில் இருங்கள். எண்ணம், சொல், செயலில் மகான் தன்மை படைத்த மகான் ஆத்மா ஒருபோதும் தன்னை சாதாரணமாக அறிய வேண்டாம். யாருடையவராக என்னவாக ஆகியிருக்கிறாய்? இந்த ஸ்மிருதியில் இரு. மாய்